அறையில் தவறுதலாக கூட இந்த சிலைகளை வைக்காதீங்க. பொதுவாக வீட்டில் உள்ள பூஜை அறையில் பல வகையான சாமியின் சிலைகளை வைத்திருப்போம். ஆனால் சில சிலைகளை தவறுதலாக கூட வீட்டின் பூஜை அறையில் வைக்கக்கூடாது என்கிறது சாஸ்திரம். அது என்ன என்று பார்க்கலாம். பல சமயங்களில் வீட்டில் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கும் திடீரென்று வீட்டில் பணம் நஷ்டமாவதற்கும் வாஸ்து காரணமாக இருக்கலாம். முக்கியமாக வீட்டில் உள்ள பூஜை அறையில் உள்ள படங்களும் சிலைகளும் தான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணமாகவும் இருக்கலாம். வாஸ்துப்படி பூஜை அறை வீட்டின் வடகிழக்கு மூலையில் இருக்க வேண்டும், அல்லது கிழக்கு அல்லது மேற்கு நோக்கியும் இருக்கலாம். ஆனால் வடக்கு அல்லது தெற்கு திசையில் இருக்கக்கூடாது. அதுபோல் பூஜை அறையில் சிலைகள் சரியான முறையிலும் இருக்க வேண்டும். அந்த வகையில் மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் வீட்டின் செல்வத்திற்காக எந்தெந்த கடவுளின் சிலைகளை வீட்டின் பூஜை அறையில் வைக்கக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ளலாம். கோபம் கொண்ட தெய்வங்களின் சிலைகளை வீட்டின் பூஜை அறையில் ஒருபோதும் வைக்கக்கூடாது. பூஜை அறையில் மகிழ்ச்சியற்ற அல்லது கோபமான மனநிலையில் எந்த தெய்வத்தின் சிலையையும் நிறுவுவது எப்போதும் மனதில் அமைதியின்மையை உருவாக்கி வீட்டில் சண்டைக்கு வழிவகுக்கும். பூஜை அறையில் காளி, பைரவர், ராகு, கேது போன்ற கோபமான தெய்வங்களின் சிலை அல்லது படங்கள் மற்றும் கோபம் அல்லது வன்முறை வடிவில் எந்த தெய்வத்தையும் வைக்கக்கூடாது. சனி பகவான் நீதியின் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார். சனியின் அருள் வேண்டும் என்கிறார்கள் அனைவரும். ஆனால் சனி சிலையை வீட்டில் வைத்து வழிபடுவதில்லை. அதை வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபடுவது அசுபமானது என்று கூறப்படுகிறது. சாஸ்திரங்களின்படி நரசிம்மரின் சிலையை வீட்டில் வைத்து வழிபடக்கூடாது. அந்த உக்கிரமான அவதாரம் வீட்டில் சண்டை சச்சரவுகள் மற்றும் எரிச்சல்களை ஏற்படுத்தும் வாய்ப்பு அதிகம். வீட்டில் உள்ள பூஜை அறையில் சிவன் சிலை வைப்பது நல்லது. ஆனால் தவறுதலாக கூட நடராஜர் சிலையை நிறுவ வேண்டாம். அந்த சிலை சிவபெருமானின் களியாட்டத்தை காட்டுகிறது. இது வீட்டில் முரண்பாடுகளை ஏற்படுத்தக்கூடும். லக்ஷ்மி தேவி செல்வம் மற்றும் தானியங்களின் தெய்வம். பொதுவாக ஒவ்வொருவரின் வீட்டு பூஜை அறையிலும் லக்ஷ்மி தேவியின் சிலை அல்லது படம் வைக்கப்படும். ஆனால் தாமரையின் மீது அமர்ந்திருக்கும் லக்ஷ்மி தேவியின் படத்தை வைப்பதுதான் நல்லது. உங்கள் வீட்டின் பூஜை அறையில் லக்ஷ்மி தேவியின் நிற்கும் சிலையை தவறுதலாக நிறுவ வேண்டாம். இல்லையெனில் அது நன்மைக்கு பதிலாக தொல்லைகளையும் நோய்களையும் கொண்டு வரும். உடைந்த சிலையை பூஜை அறையில் வைக்காதீர்கள். உடனே அதை வீட்டை விட்டு வெளியே எறிய வேண்டும். உடைந்த சிலைகளை வைத்திருப்பது உறவுகளில் பதற்றத்தை உருவாக்கி சண்டைகளுக்கு வழிவகுக்கிறது. விநாயகர், கௌரி, துர்கா, ராமர், லக்ஷ்மி நாராயணன், ஹனுமன், மாரியம்மன் போன்ற சிலைகளை வீட்டின் பூஜை அறையில் வைக்கலாம். ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.